மதுபான வழக்கு குற்றவாளியிடமிருந்து 55 கோடி ரூபாய் நன்கொடை பெற்ற பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவை அமலாக்கத்துறை கைது செய்ய வேண்டும் என ஆம் ஆத்மி வலியுறுத்தியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டறியலாம். வணக்கம் பால் முருகன், விவரம் என்ன? அதாவது ஆம் ஆத்மி கட்சி இன்று ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை வெளியிட்டிருக்கிறது. இந்த டெல்லி மதுபான வழக்கில் நேற்று முன்தினம் ஆம் ஆத்மி கட்சியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினம் அமலாக்கத்துறையானது நீதிமன்றத்தில் வழங்கிய ரிமாண்ட் மனுவில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்டிருந்தது. குறிப்பாக இந்த மதுபான வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான சரத் சந்திர ரெட்டி என்பவரிடமிருந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு பணம் சென்றிருப்பதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் தற்போது ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த மதுபான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சரத் சந்திர ரெட்டி என்பவர் தற்போது ஜாமீன் பெற்று வெளியில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் அப்ரூவராக இந்த வழக்கில் மாறி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் கைது செய்யப்பட்ட சில நாட்களில் 5 கோடி ரூபாய் அளவுக்கு பாஜகவுக்கு நன்கொடை வழங்கி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். அதன் பின்னர் 25 அதாவது அதன் பிறகு ஒட்டுமொத்தமாக 55 கோடி ரூபாய் வரை பாஜகவுக்கு நன்கொடையாக இந்த நபர் வழங்கி இருக்கிறார். அந்த பணமானது பாஜகவினுடைய வங்கி கணக்குகளுக்கு சென்றிருக்கிறது. எதற்காக இவர் பாஜகவுக்கு நன்கொடை வழங்கினார், இந்த நன்கொடை பெற்றதன் அடிப்படையில் தான் அவர் அப்ரூவராக மாறினாரா போன்ற பல்வேறு கேள்விகளை தற்போது ஆம் ஆத்மி கட்சி எழுப்பி இருக்கிறது. அவரை தற்போது வழக்கிலிருந்து விடுவிப்பதற்கு தான் முயற்சிகள் நடக்கிறது. அதற்காக இந்த 55 கோடி ரூபாயை பெற்றிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டையும் ஆம் ஆத்மி கட்சி முன்வைத்திருக்கிறது. ஆகவே இந்த விவகாரத்தில் பாஜகவினுடைய தலைவர் ஜே.பி. நட்டாவும் பிரதமரும் பதிலளிக்க வேண்டும். இந்த 55 கோடி ரூபாய் குற்றவாளியிடமிருந்து பெற்ற பாஜகவினுடைய தலைவர் ஜே.பி. நட்டாவை அமலாக்கத்துறையானது கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் தற்போது ஆம் ஆத்மி கட்சியை முன்வைத்திருக்கிறது. இன்று சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களிடம் சந்தித்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய அமைச்சர் ஆதிஷி உள்ளிட்டோர் தான் இந்த தகவல்களை தற்போது வெளியிட்டு இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மதுபான வழக்கில் முக்கிய குற்றவாளி என்று கூறப்பட்டு வந்த அரவிந்தா பார்மாவினுடைய இயக்குனர் உரிமையாளர் சரத் சந்திர ரெட்டி என்பவர் 55 கோடி ரூபாய் பாஜகவுக்கு நன்கொடை வழங்கி இருக்கிறார். அதன் பிறகுதான் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாகவும் அவருடைய ஜாமீனை அமலாக்கத்துறை எதிர்க்கவில்லை என்றும் பின்னர் அவரை அப்ரூவராக மாற்றியிருப்பதாகவும் தற்போது ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தனலட்சுமி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.